வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று மேருவை செண்டால் அடித்த படலம். உக்கிரபாண்டியன் இறைவனான சுந்தரபாண்டியனிடமிருந்து பெற்ற செண்டினால் செருக்கு மிகுந்து மேருமலையை அடித்து ஆணவத்தை அடக்கி பொருளினை பெற்றதை விளக்கி கூறுகிறது இந்த கதை. உக்கிரபாண்டியன் தன் நாட்டு மக்களின் பஞ்சத்தை போக்குவதற்காக இறைவனின் வழிகாட்டுதலின்படி கடுமையான பயணங்கள் மேற்கொண்டு மேருமலையை அடைந்து பொருளினை பெற்ற விதம் அழகாக இந்த படலத்தில் கூறப்படுகிறது. சோமவார விரதத்தின் பயனால் உக்கிரபாண்டியன் அறிவான மகனான வீரபாண்டியனை பெற்றதையும், தன் நாட்டு மக்களின் துயரத்திற்கு அரசனின் கடமையாக உக்கிரபாண்டியன் மேருமலையை அடைந்து பொருள் பெற்றதையும், உக்கிரபாண்டியன் இறைவனின் திருவடியை அடைந்ததையும் இந்த படலம் விளக்கி கூறுகிறது. மேருவை செண்டால் அடித்த படலமானது திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் 15வது படலமாக அமைந்துள்ளது. உக்கிரபாண்டியன் அகத்தியர் கூறிய முறைப்படி சோமவாரம் விரத முறையை பின்பற்றி மதுரையை நல்வழியில் ஆட்சி செய்து வந்தான். சோமவார விரதத்தின் பயனாக உக்கிரபாண்டியனுக்கு அழகான மகன் பிறந்தான். அவனுக்கு வீரபாண்டியன் என்று பெயரிட்டான். சோமவார விரதத்தின் பயனாக வீரபாண்டியன் இயற்கையிலேயே அழகும் அறிவும் நிரம்பியவனாக இருந்தான். பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று அவன் விளங்கினான். அப்போது ஒரு சமயம் மதுரையில் மழை வெள்ளம் குன்றி பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் அரசுக்கு வரி கட்ட முடியாமல் திணறினர். தம் மக்களின் குறைகளை போக்க எண்ணிய உக்கிரபாண்டியன் நேரே திருக்கோவலை அடைந்து சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் வணங்கி மக்களின் துயர் போக்க வழியினை வேண்டி வழிபாடு நடத்தினான். அன்றைய இரவில் உக்கிரபாண்டியன் கனவில் சொக்கநாதர் சித்தர் வடிவில் தோன்றி இமயத்தை தாண்டி இருக்கும் மேருமலையின் அரசன் ஏராளமான பொருள்களை தன்னகத்தே கொண்டுள்ளான். தற்போது செல்வச் செழிப்பினால் மேருமலையானது செருக்கு கொண்டுள்ளது. நீ அந்த மலையை சுந்தரபாண்டியனார் கொடுத்த செண்டினால் அடித்து அதன் செருக்கை அழித்து அதனிடமிருந்து பொருளை பெற்று உன் நாட்டு மக்களின் துயரினை துடைப்பாயாக. தேவையான பொருளினை பெற்றவுடன் அதன் மீது பாண்டிய நாட்டின் எழுச்சியினை பொறிப்பாயாக. அதே நேரத்தில் மேருமலையை அடைவதற்கு நீ நீண்ட கடினமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்று கூறி அருளினார். இறைவனின் திருவாக்கினை கேட்ட உக்கிரபாண்டியன் அதிகாலையில் விரைந்து எழுந்து நித்திய கடன்களை முடித்து பெரும்படை திரட்டி மேருமலையை நோக்கி பயணமாவதற்கு தயாரானான். காலையில் சொக்கநாதரையும் மீனாட்சி அன்னையையும் வழிபட்டு தன்னுடைய படைகளுடன் மேருமலையை நோக்கி பயணத்தை தொடங்கினான். அவன் காசியை அடைந்து விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி தனது பயணத்தை தொடர்ந்தான். பின் இமயத்தை கடந்து பொன்போல் ஒளி வீசும் மேருமலையை அடைந்தான். உக்கிரபாண்டியன் மேருமலையை நோக்கி, மலைகளுக்கெல்லாம் அரசனே, எம் தந்தையாகிய சிவபெருமானின் கையில் உள்ள வில்லே, நிலவுலகின் ஆதாரமே, வானத்தின் உள்ள தேவர்களும் எல்லோரும் வசிக்கும் கோவிலே, நீ விரைந்து வருவாயாக என்று கூவி அழைத்தான். உக்கிரபாண்டியன் அழைத்ததும் வராததால் கோபம் கொண்டு சுந்தரபாண்டியனார் கொடுத்த செண்டு எனப்படும் பொன் பந்தினால் மேருவின் சிகரத்தில் ஓங்கி அடித்தான். செண்டினால் அடிக்கப்பட்ட மேருமலை வெளியால் துடித்தது. அம்மலையைச் சுற்றியுள்ள அனைத்தும் நடுநடுங்கின. பின் மேருமலையானது 4 தலைகளும் 8 தோள்களும் வெண்ணிற கொடையும் தாங்கியவாறு உக்கிரபாண்டியனின் முன்னால் வந்து நின்றது. உக்கிரபாண்டியனும் கோபம் தணிந்து, நீ காலம் தாழ்த்தி வந்ததற்கு காரணம் யாது என்று கேட்டான். அதற்கு அம்மலை, நான் இத்திருவுருவத்துடனே தினமும் சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அன்னையும் ஆகாய மார்க்கமாக சென்று வழிபட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு பெண்ணின்பால் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக நான் பறக்கும் சக்தியை இழந்ததோடு சோமசுந்தரையும் வழிபட மறந்தேன். அதனால் காலம் தாழ்த்தி வந்து தங்களிடம் தந்த சோமசுந்தரின் பந்தினால் அடியும் பட்டேன். தாங்கள் இங்கே வந்த காரணம் யாது என்று கேட்டது. உடனே பாண்டியனும், நான் என் மக்களின் துயரினை போக்க பொருளினை விரும்பி இவ்விடத்துக்கு வந்தேன் என்றான். மேருமலை, உக்கிரபாண்டியனே, நீ விரும்பிய பொன்னானது அதோ மாமரத்தின் அடியில் ஒரு அறையில் பாறையால் மூடி பாதுகாக்கப்பட்டு வைத்துள்ளது என்று கூறி பொருள்கள் இருக்கும் அறையை தன் கையினால் சுட்டி காட்டியது. உக்கிரபாண்டியன் பொன் உரையினை அருகே சென்று மூடிய பாறையை நீக்கி வேண்டிய அளவு பொன்னை எடுத்து கொண்டான். முன்போலவே மூடி அதன் மேல் தன் இலச்சினையும் இட்டான். பின்னர் தன் படைகளோடு புறப்பட்டு மதுரையை அடைந்தான். மதுரையை அடைந்தவன் சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அன்னையையும் வணங்கினான்.
பின் அரண்மனையை அடைந்து தான் கொண்டு வந்த பொன்பொருட்களை கொண்டு தம் குடிமக்களின் பசித்துன்பத்தை நீக்கினான். சிவபெருமானின் திருவருளால் மீண்டும் பாண்டிய நாட்டில் மழை பெய்து வளங்கள் பெருகின. நீதி தவறாமல் அரசாண்ட உக்கிரபாண்டியன் தன் மகனான வீரபாண்டியனுக்கு அரசுரிமையை அளித்தான். பின் சொக்கநாதரின் திருவடியில் இரண்டரக் கலந்தான். செல்வச்செருக்கும் முறையற்ற பெண்ணாசியும் ஒருவனை தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்துவிடச் செய்யும் என்பதே மேருவை செண்டால் அடித்த படலம் கூறும் கருத்தாகும். செல்வச்செருக்கும் முறையற்ற பெண்ணாசியும் ஒருவனை தன்னுடைய நிலையில் இருந்து தாழ்ந்துவிடச் செய்யும் என்பதே மேருவை செண்டால் அடித்த இந்த படலம் கூறும் கருத்தாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி தொடர் திருவிளையாடல் சிந்தனையில் தினமும் ஒரு கதையை நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் நாளை இன்னொரு கதையை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து கேளுங்கள். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.